ஹாய் காய்ஸ், நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஆல்கட்ராஸ் எஸ்கேப் ஸ்டோரியோட பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதில் போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ நம்ம பார்த்ததுபடி ஜூன் 12, 1962. ஸோ அன்னைக்கு காலையில் 3 இன்மேட்ஸ் அவங்க செல்லில் இருந்து மிஸ்ஸிங். ஸோ அவங்க செல்லை போய் செக் பண்ணும்போது அவங்க செல்லில் 3 ஹெட்ஸ் இருந்துச்சு, டம்மி ஹெட்ஸ். ஸோ இதை வச்சுட்டு அவங்க தப்பிச்சிருக்காங்க. எப்படி தப்பிச்சிருப்பாங்க? ஸோ போலீஸ் இந்த இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. திஸ் இஸ் அன்கவரிங் மிஸ்ட்ரி. வெல்கம் டு ஆல்பா. போலீஸ் இப்போ இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த இன்வெஸ்டிகேஷனில் அந்த 3 இன்மேட்ஸும் யாரு கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு மற்ற கைதிகிட்ட விசாரிக்க போகும்போது எல்லா கைதிகளும் சொன்ன ஒரே பெயர் ஆலன் வெஸ்ட். இவங்க 3 பேரோட சேர்ந்து ஆலன் வெஸ்ட்டும் அந்த 4 பேர் மட்டும் எப்போவுமே ஒன்றா இருந்திருக்காங்க. ஸோ ஆலன் வெஸ்ட் மேலே ஒரு டவுட் வருது. இந்த டவுட்டை வச்சுக்கிட்டு ஆலன் வெஸ்டோட செல்லை அவங்க செக் பண்ணுறாங்க. செல்லை செக் பண்ணும்போது ஸோ ஆலன் வெஸ்டோட செல்லையும் அதே மாதிரி ஒரு டம்மி ஹெட்ஸ் கிடைக்குது. போலீஸ்க்கு இப்போ ஒன்று மட்டும் புரியுது, ஆலன் வெஸ்டும் இந்த பார்ட் ஆஃப் எஸ்கேப்ல அவரும் ஒரு பார்ட்னர். ஸோ ஆலன் வெஸ்ட் ஏன் எஸ்கேப் ஆகல, மற்ற 3 பேரும் எப்படி எஸ்கேப் ஆனாங்க? ஸோ பிரிசன் அஃபீஷியல்ஸ் என்கொயரியை ஆலன் வெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆலன் வெஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா, நான் அந்த பிளானை உங்களுக்கு நான் டீகோட் பண்ணுறேன், அது மட்டும் இல்லாமல் அவங்கள பிடிக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், ஆனால் எனக்கு சில சலுகைகள் இந்த ஜெயிலில் வேணும் அப்படின்னு பிரிசன் அஃபீஷியலோட ஒரு டீல் பேசுகிறார். ஸோ இந்த டீலுக்கு அவங்க ஒத்துக்கிறாங்க. ஆலன் அவங்களோட பிளானை டீகோட் பண்ணுறாங்க. ஸோ ஆலன் வெஸ்ட் 1954 ஆல்கட்ராஸ்க்கு வேற ஒரு சிறையில் இருந்து மாற்றப்படுறாரு. ஸோ இந்த சிறைக்கு வந்ததுக்கப்புறம் ஆலனோட வேலை பிரிசனோட மெயின்டெனன்ஸ் குரூவில் வேலை பார்க்குறது தான். ஆலன் பொதுவாகவே ஒரு அரகண்டான ஆளு. ஸோ இந்த மாதிரி ரேசிசம் காம்ப்ளெக்ஸில் அடிக்கடி ஈடுபடுறாரு. அதாவது என்னன்னா, பிரிசனில் இருக்க கருப்பின மக்களோட ஏதாவது சண்டை போட்டுக்கிட்டே இருக்காரு. இப்படியே இந்த நாட்கள் ஓடிட்டே இருக்கு. பிரிசன்ல இருந்து எப்படி எஸ்கேப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டே இருக்காரு. ஸோ தனியாக எஸ்கேப் பண்ண முடியாது. இந்த ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி எஸ்கேப் ஆனவங்களோட நிலைமை என்னன்னு அவருக்கு தெரியும். ஸோ அங்கேருந்து தனியாக எஸ்கேப் பண்ணுறது நல்ல ஐடியா கிடையாது. ஸோ அவருக்குன்னு ஒரு டீம் வேணும், ஒரு குரூவை உருவாக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப நாளாக அவர் பார்த்துட்டே இருந்த விஷயம். நாட்கள் போது, மாதங்கள் போது, வருஷங்கள் போது. ஒரு 6 வருஷம் கழிச்சு எஸ்கேபி நம்பர் 1, அதாவது பிராங்க் மோரிஸ், அவர் 1960 ஆல்கட்ராஸ்க்கு வராரு. பிராங்க் மோரிஸ் பற்றி சொல்லணும்னா ஒரு ஹைலி இன்டெலிஜென்ட்டான ஒரு ஆள். ஐக்யூ லெவல் அபோவ் ஆவரேஜ் வச்சிருக்காரு. அதாவது 138ங்கிறது அவரோட ஐக்யூ ஸ்கோர் ஆகுது. ஹூடினி ஆஃப் பிரிசன் சிஸ்டம் சொல்லப்படுற பிராங்க் மோரிஸ் இதுக்கு முன்னாடி 7 எஸ்கேப் அட்டம்ஸ் வேற ஜெயிலில் அட்டம் பண்ணியிருக்காரு. பிராங்கோட பழக்கம் என்னன்னா, அவர் எப்பவுமே தனியாக தான் போய் பேங்க் ராபரிஸ் பண்ணுவார். அவர் ரொம்ப பிசிக்கலி மென்டலி ஸ்ட்ராங்கான ஒரு ஆள். ஸோ ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா பிரில்லியண்டான ஒரு கிரிமினல். பிராங்க் மோரிஸ் பிரிசனுக்கு வந்ததுக்கப்புறம் அவர் பிரிசனோட சி பிளாக்ல இருக்காரு. ஸோ சி பிளாக்ல தான் லைப்ரரி இருக்கு. லைப்ரரியில் அவருக்கு ஒர்க் அசைன் பண்ணப்படுது. ஸோ லைப்ரரியில் யார் யார் இருக்காங்கன்னா, சீஃப் லைப்ரரியன் கிளாரன்ஸ் கெய்ன்ஸ், அவர் கூட ஒரு அசிஸ்டன்ட் ஜோ கான்ஸ். இவங்க 3 பேரும் இந்த லைப்ரரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கிளாரன்ஸ் கெய்ன்ஸ் இவரை பற்றி ஆல்ரெடி போன வீடியோடய நம்ம பேசியிருப்போம். 1956 நடந்த பேட்டில் ஆஃப் ஆல்கட்ராஸ்ல ஒரு 100 லைவ்ல அவர் உயிர் தப்பியிருப்பாரு. ஸோ அந்த பேட்டில் ஆஃப் ஆல்கட்ராஸ் பற்றியும் கிளாரன்ஸ் கெய்ன்ஸ் பற்றியும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் பார்ட் 1 வீடியோ போய் பாருங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு. ஸோ லைப்ரரியில் இருக்க இன்னொரு ஆள் ஜோ கான்ஸ். 1945 இருந்து ஆல்கட்ராஸ்ல இருக்காரு. ஸோ அவருக்கு ஜெயில இன்சைட் அவுட் எல்லாமே தெரியும். பிரிசன்ல இருக்க கார்ட்ஸோட மென்டாலிட்டி என்னன்னு அவருக்கு தெரியும். ஒவ்வொருத்தரோட பிஹேவியர் என்னன்னு தெரியும். யார் ரொம்ப அலர்ட்டான ஆளு, யார் ரொம்ப சோம்பேறியான ஆளு, எல்லாமே அவருக்கு அத்துப்படி. அது மட்டும் இல்லாம யாராவது இந்த பிரிசன்ல இருந்து தப்பிக்க ட்ரை பண்றாங்களோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற மைண்ட் செட்டும் ஜோ கான்ஸ் இருந்துச்சு. ஸோ பிராங்க் 1960 ஜனவரி மாதம் ஆல்கட்ராஸ்க்கு வராரு. அதுல இருந்து 1 மாதம் கழிச்சு, அதாவது பிப்ரவரி 1960 ஒரு நாள், பெஸ்ட் அவர் வேலை பார்த்துட்டு இருந்த இடத்துல இருந்து திடுதிடுன்னு லைப்ரரிக்கு ஓடி வராரு. ஸோ லைப்ரரியில் இவங்க 3 பேர் வேலை பார்த்துட்டு யாரு? பிராங்க், கெய்ன்ஸ் அண்ட் ஜோ கான்ஸ். இவங்க 3 பேருக்கே ஓடி நான் இந்த ஜெயிலிருந்து போறதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்றாரு. அது என்னன்னா, அவர் வேலை பார்த்துட்டு இருக்க ஏரியா லேண்டிங் ஏரியா. அந்த லேண்டிங் ஏரியாவில் ஒரு ஏர்வெண்ட் இருக்கு. அந்த ஏர்வெண்ட் வழியா கீழே பார்த்தா அங்கே ஒரு யூட்டிலிட்டி ஏரியா இருக்கு. அந்த யூட்டிலிட்டி ஏரியா பி பிளாக்கோட பின் சைடு இருக்கு. அங்கே எந்த காட்ஸுமே இல்லை, வெறும் பைப்ஸ் தான் இருக்கு. ஸோ நம்ம எப்படியாவது பி பிளாக் போயிட்டோம்னா, பி பிளாக்ல இருந்து பின்னாடி அந்த யூட்டிலிட்டி ஏரியா வந்துட்டோம்னா அங்கேருந்து பைப்ஸ் வழியாக மேலே அந்த ஏர்வெண்ட் ஓப்பன் பண்ணி ஜெயிலில் இருந்து எஸ்கேப் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எஸ்கேப் பிளான ஒரு ஓவர்வியூவாக கொடுக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், எதுக்காக வெஸ்ட் பிராங்க் கிட்ட இதெல்லாம் சொல்லணும்? பிராங்குக்கும் வெஸ்ட்டுக்கும் இல்லை மற்ற 3 பேருக்கும் என்ன சம்பந்தம்? ஸோ வெஸ்ட் இப்போ ஏ பிளாக்ல இருக்காரு. பிராங்கும் மற்ற 2 பேரும் சி பிளாக்ல லைப்ரரி கீழே இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் பேசிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ எப்படி இவங்களுக்குள்ள தொடர்பு இருந்துச்சு? ஆக்சுவலாக பிராங்கும் வெஸ்ட்டும் பழைய பிரிசன் மேட்ஸ். அவங்க 2 பேரும் ஃப்ளாரிடாவில் இருக்க ராஃபோர்ட் பிரிசனில் இதுக்கு முன்னாடியே ஒரு குற்றத்துக்காக உள்ள இருந்திருக்காங்க. ஸோ பிரிசனில் இருக்கும் போதே அவங்க எப்போவுமே எப்படி எஸ்கேப் ஆனாங்கிற பிளான்ஸை டிஸ்கஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த டிஸ்கஷனில் இவங்க 2 பேர் மட்டும் இல்லை,
இன்னும் 2 பேர் கூட அந்த ராஃபோர்ட் பிரிசன்ல இருந்தாங்க. அந்த 2 பேர் தான் இதுக்கப்புறம் பார்க்க போற அந்த 2 எஸ்கேபீஸ் ஆங்கிலின் பிரதர்ஸ். ஸோ இன்னும் இந்த சீனுக்குள்ள ஆங்கிலின் பிரதர்ஸ் இன்னும் வரலையே. அவங்க ஆக்சுவலாக எங்கே இருக்காங்க அப்படின்னா, ஆங்கிலின் பிரதர்ஸ் இன்னும் ஆல்கட்ராஸ்க்கு வரவே இல்லை. 1962 ஜனவரி மாதம் தான் ஆங்கிலின் பிரதர்ஸ் 2 பேரும் ஆல்கட்ராஸ்க்கு வராங்க. ஸோ அது வரைக்கும் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, ஸோ வெஸ்ட் ஃப்ராங்க் 2 பேரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த பிளான் என்னன்னா, அவங்களுக்கு முன்னாடி இருக்கிறது 3 தடங்கள். 1 காட்ஸ், 2வது கடல், 3வது கடற்கரையில் இருக்க மக்கள் நடமாட்டம். இந்த 3 ப்ராப்ளம்ஸையும் அட்ரஸ் பண்ணுற விதமாக அவங்களுக்கு தேவை ஒரு மாஸ்டர் பிளான். இந்த மாஸ்டர் பிளானை இவங்க ஒரு 2 வருஷமாக போட்டுருக்காங்க. இந்த மாஸ்டர் பிளான் படி இவங்க முதல் செய்ய வேண்டிய விஷயம், இவங்க 2 பேரும் பிளாக் பிக்கு போயிடும். ஸோ இந்த 2 வருஷம், அதாவது 1960 1962 இவங்களால பிளாக் பிக்கு போக. ஸோ ஜனவரி 1962 ஒரு முக்கியமான ஒரு திருப்புமுனை வருது. ஆங்கிலின் பிரதர் ஆல்கட்ராஸ்ல என்ட்ரி கொடுத்தாங்க. இப்போ ஆங்கிலின் பிரதர்ஸும் உள்ள வந்துட்டாங்க. ஸோ ஆங்கிலின் பிரதர்ஸ் உள்ள வந்தோன்னே வெஸ்ட்டை மீட் பண்ணுறாங்க. வெஸ்ட்டை மீட் பண்ணும்போது ஆல்ரெடி அவங்க ராஃபோர்ட் பிரிசன்ல இந்த மாதிரி எஸ்கேப் பிளான்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கனால, ஸோ அவங்ககிட்டையும் இந்த எஸ்கேப் பிளானை அவர் டிஸ்கஸ் பண்ணுறாரு. சரி, அவங்களும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ 4 பேருக்குமே இருக்கிற ஒரு பிரைமரியான ஒரு கோல் என்னன்னா, இப்போ அவங்க இருக்கிற பிளாக்ல இருந்து பிளாக் பிக்கு ஷிஃப்ட் ஆகும். ஸோ 4 பேருமே பிளாக் பிக்கு ஷிஃப்ட் ஆகிறதுக்காக ஒரு ரெக்வஸ்ட் லெட்டரை பிரிசன் அஃபீஷியல்ஸ்க்கு அனுப்புறாங்க. வெஸ்ட்டும் மோரிஸும் அவங்க வந்ததுல இருந்து, அதாவது 1960 இருந்து எப்படியாவது பிளாக் பிக்கு போகணும்னு ரெக்வஸ்ட் லெட்டர்ஸ் போஸ்ட் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. ஆனால் அவங்களோட ரெக்வஸ்ட் எதுவுமே அக்செப்ட் பண்ணப்படல. பட் ஆங்கிலின் பிரதர்ஸோட ஃபர்ஸ்ட் லெட்டரே அக்செப்ட் பண்ணப்படுது. அவங்க 2 பேரும் பிளாக் பிக்கு ஷிஃப்ட் ஆகிறாங்க. ஸோ ஃப்ராங்கும் வெஸ்ட்டும் எப்படி உங்களுக்கு மட்டும் இவ்வளோ சீக்கிரம் அப்ரூவல் கிடச்சிச்சு அப்படின்னு அவங்ககிட்ட போய் கேட்டபோது, நாங்கள் டிசிப்ளின்டாக இருந்தோம், நீங்களும் கொஞ்சம் டிசிப்ளின்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கும் பிளாக் பிக்கு வரதுக்கு அப்ரூவல் கிடைக்கும். அவங்க கொஞ்சம் பிரிசன் அஃபீஷியல்ஸோட ஃப்ரெண்ட்லியாக நடந்துக்குங்க, உங்களோட வேலையில் டிசிப்ளின்டாக பண்ணுங்க, மற்றவங்களோட எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க, அந்த மாதிரி ஆங்கிலின் பிரதர்ஸ் அவங்களுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணாங்க. ஃப்ராங்கும் வெஸ்ட்டும் அதை ஃபாலோ பண்ணி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்களும் இதே மாதிரி ஒரு ரெக்வஸ்ட்டை பண்ணுறாங்க. ஸோ அந்த ரெக்வஸ்ட் அப்ரூவல் ஆகுது. பிளாக் பியில் ஜான், கிளாரன்ஸ் அண்ட் வெஸ்ட் 3 பேரும் பக்கத்து செல்ல இருக்காங்க. ஃப்ராங்க் மட்டும் ஒரு 5 செல் தள்ளி இருக்காங்க. ஸோ இப்போ பிளாக் பிக்கு 4 பேர் வந்ததுக்கு அப்புறமும் அவங்களுக்கு நிறைய டைம் இருந்துச்சு இந்த பிளானை டிஸ்கஸ் பண்ணுறது. ஸோ அவங்க சாப்பிட்ற இடத்துல உட்காந்து 4 முக்கியமான விஷயங்களை பிளான் பண்ணுறாங்க. அதில் முதல் பாயிண்ட், ஒரு டம்மி ஹெட்டை மேக் பண்ணணும். 2வது விஷயம், அவங்க பி பிளாக்ல இருக்க அவங்க செல்லுக்கு பின்னாடி போகணும். ஸோ அதுக்கு அங்கே செல்லில் இருக்க ஏர்வெண்ட்டை என்லார்ஜ் பண்ணணும். அது 2வது விஷயம். 3வது விஷயம் என்னன்னா, அவங்க செல்லுல இருந்து வெளியே போனதுக்கப்புறம், பிரிசன்ல இருந்து வெளியே போனதுக்கப்புறம் கடல் இருக்கு. ஸோ கடல்ல இருந்து அவங்க மெயின்லேண்டுக்கு போய் ஆகணும். அதுக்கு அவங்களுக்கு ஒரு சின்ன போட்டு மாதிரி ஏதாவது ஒன்று வேணும். 4வது விஷயம், அவங்க மெயின்லேண்ட் போனதுக்கப்புறம் அவங்க பிளான் என்ன, மெயின்லேண்டில் அதாவது கரையில் யார் கண்ணிலையும் படாமல் எப்படி இருக்கிறது. ஸோ இதை அவங்க பிளான் பண்ணி ஆகணும். இந்த 4 டாஸ்க் தான் இவங்க கம்ப்ளீட் பண்ண வேண்டியது. ஸோ இப்போ தான் இந்த கதையில் இருக்க இன்மேட்ஸோட பிரில்லியன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 4 பேரும் அவங்க எவ்வளோ அருமையாக ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப டீட்டெயிலாக பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்த பிரிசன் பிரேக்லாம் வெறும் காட்ஸ் கண்ணில் மண்ணை தூவிட்டு ஏதோ அந்த காம்பவுண்ட்ஸ் ஒரு ஏறி குச்சி போகிறது, இல்லைனா சுரங்கத்தை தோண்டி வெளியே எஸ்கேப் ஆகுது, இந்த மாதிரி தான் பார்த்துருப்போம். ஆனால் ஜெயிலில் கிடைக்கிற லிமிட்டடான ரிசோர்ஸஸை பயன்படுத்தி ஒரு மிகப்பெரிய பிளானை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க இவங்க 4 பேர். ஸோ இந்த பிரில்லியன்ஸும் அவங்க யோசிச்ச அந்த 4 விஷயம் தான் இதை ஒரு யூனிக்கான பிரிசன் பிரேக்காக மாற்றுது. இப்போ மட்டும் இல்லை, இன்னும் பல வருஷங்களுக்கு இந்த பிரிசன் பிரேக் பேசப்படும். ஸோ அவங்க சாப்பிட்ற இடத்துல அவங்க டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா அவங்களோட மெயின் அப்ஜெக்டிவ், அவங்களோட செல்லுக்கு பின்னாடி போயாகும். ஸோ அந்த பின்னாடி போகிறதுக்கு என்ன பண்ணலாம்னா, அவங்க செல்லில் இருக்கிறது 4 விஷயம் தான். ஒன்று அவங்க பெட், அவங்க டாய்லெட், ஒரு சிங்க், ஒரு ஏர்வெண்ட். இந்த ஏர்வெண்ட்ல இருக்கிற ஹோலை என்லார்ஜ் பண்ண முடிஞ்சா அவங்களால பின்னாடி போக முடியும்னு யோசிக்கிறாங்க. ஸோ அந்த ஹோலை என்லார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன தேவை அப்படின்னு யோசிக்கல, கிச்சன்ல இருந்து ஸ்பூன்ஸ் எடுத்து அதை ஷார்ப் பண்ணி அங்கே இருக்க கான்கிரீட் ஆல்ரெடி சிங்க்ல இருந்து வடிச்ச தண்ணினால லூசன் அப் ஆகிடும். ஸோ அந்த கான்கிரீட்டை சுரண்டி வெளியே எடுத்துடலாம், அதை வச்சு அந்த ஹோலை என்லார்ஜ் பண்ணிட்டு அது வழியாக நம்ம செல்லுக்கு பின்னாடி போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. டாட்ஸ் வரும்போது அவங்க போட்ட ஓட்டை அவங்களுக்கு தெரியக்கூடாதுங்கிறக்காக ஸோ அதை ஒரு கார்ட்போர்டை வச்சு மறைச்சிடலாம், ஜெயிலுக்கு பின்னாடி என்ன பெயிண்ட் அடிச்சிருக்காங்களோ அதே பெயிண்ட் அடிச்சு அந்த கார்ட்போர்டை எடுத்து அதே இடத்துல பிளேஸ் பண்ணி அதை மறைச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அவங்க அவங்களோட செல்லுக்கு பின்னாடி வந்துட்டாங்க. செல்லுக்கு பின்னாடி இருக்கிறது ஒரு யூட்டிலிட்டி காரிடார். அதில் வெறும் பைப்ஸாக போயிட்டு இருக்கு. அந்த பைப்ஸை பிடிச்சி மேலே ஏறி அந்த லேண்டிங் ஏரியாவில் இருக்க ஏர்வெண்ட் வழியாக வெளியே போயிடுறாங்க. வெளியே போனதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை தாண்டி குதிச்சுட்டு அங்கே கடலுக்கு போயிடுறாங்க. ஸோ கடலில் இப்போ அவங்களுக்கு ஒரு மிதக்கிற மாதிரி ஏதாவது ஒரு பொருள் வேணும், ஒரு போட் மாதிரி ஏதாவது வேணும். ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, சான் பிரான்சிஸ்கோ ஏரியா அதிகமாக மழை பெய்யுற ஏரியா. ஸோ அதனால் பிரிசனில் அவங்க ஒர்க் பண்ணும் போதே அவங்களுக்கு இந்த ரெயின் கோட்ஸ் அதெல்லாம் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே கடல் பக்கத்தில் இருக்கிறதுனால லைஃப் ஜாக்கெட்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாத்தையும் எடுத்து அதை ஒரு கப்பல் மாதிரி செய்ய முடியுமா, அதை எல்லாத்தையும் ஒன்றா தச்சு ஒரு கப்பல் மாதிரி மிதக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று செய்ய முடியுமா அப்படின்னு பண்ணுறாங்க. இப்போ அவங்க தப்பிச்சு போனதுக்கப்புறம் அங்கே இருக்க காட்ஸ்க்கு எந்த சந்தேகமும் வரக்கூடாதுங்கிறக்காக ஒரு ஃபேக்கான ஹெட்டை செஞ்சு அது தூங்கிட்டு இருக்கிற மாதிரியே ஒரு செட்டப் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுறதுக்காக ஒரு ஃபேக்கான ஹெட்டை செய்கிறாங்க. போர்வை வச்சு மூடி விட்டு அவங்க வெளியே போனாங்கன்னா காட்ஸ்க்கு எந்த சந்தேகமும் வராது. 4வது விஷயம் என்னன்னா,
மெயின்லேண்டில் அவங்க பிளான் என்ன? ஆல்கட்ராஸ்க்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு மெயின்லேண்டு சான் பிரான்சிஸ்கோ தான். ஆல்கட்ராஸ்க்கு அதுக்கும் 1.25 கிலோமீட்டர் தூரம். ஸோ சான் பிரான்சிஸ்கோல ஆட்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும், போலீஸும் அடிக்கடி ரவுண்ட்ஸ் வந்துட்டே இருப்பாங்க. அங்கே போகிறது ரொம்ப ரிஸ்க். ஸோ இவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, சான் பிரான்சிஸ்கோ போகிறதுக்கு பதிலாக 2.5 மைல் தூரம் இருக்கிற ஏஞ்சல் ஐலாண்ட்ஸ்க்கு போவான். அது வந்து ஒரு டெஸ்டிங் ஏரியா. அங்கே தான் கவர்மெண்ட் வந்து எல்லா ரிசர்ச்சும் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி அங்கே மக்கள் நடமாட்டமும் அவ்வளோவா இருக்காது. கைவிடப்பட்ட போட்ஸும் அங்கே கிடைக்கும். ஏஞ்சல் ஐலாண்ட்ஸ்லேருந்து ஏதாவது ஒரு போட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு மெயின்லேண்டுக்கு போகலாம் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு பிளான் இருக்கு. ஸோ அந்த மெயின்லேண்டும் சான் பிரான்சிஸ்கோ கிடையாது, மெரைன் கண்ட்ரிங்கிற ஒரு இடம். ஒரு கம்ப்ளீட்டான பிளானை போட்டு முடிச்சிட்டாங்க. இப்போ அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு அந்த 4 பேரை தப்பிக்க வைக்கிறதுக்கு ஒரு பெரிய நெட்வொர்க்கே சேர்ந்து ஒர்க் பண்ணிருக்கோம். நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஆல்கட்ராஸ்ல அடிக்கடி தப்பிச்சு போற கைதிகள் மட்டும் கிடையாது, அமெரிக்காவில் இருக்க ஹை ப்ரொஃபைல் கிரிமினல் அங்கே இருந்திருக்காங்க. அவங்க இதில் பெரிய பார்ட் இருக்கு. அவங்களாம் யாரு?